ஹாய் ராகுலே, போருக்கு போயிட்டு வந்தாச்சு. ஜர்ஜையா லீவு மே 5ஆம் தேதிக்கு டேட் கொடுத்துருக்காங்க ராகுலே. யாராச்சும் டிவிசி என்னை மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் என்னோடது வந்து இந்த ஜூன் வந்துச்சுன்னா 7 வருஷம் ஆகுது கேஸ் போட்டு. நான் டிவிசிக்கு முதல்ல ஹியரிங்க்கு போகும்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் 5 லேடிஸ் தான் வருவாங்க. இப்போது 50 லேடிஸ் வராங்க உறவுகளே. ஆனால் எல்லோரும் வந்து 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு. என்னோட சீனியர்லாம் இருக்காங்க 9 வருஷம் ஆச்சு 3 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லீகலாக செகண்ட் மேரேஜும் பண்ணிட்டாரு. ஆனால் இவங்க மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பையனை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. 20,000 ருபீஸ் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் மட்டும் அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. 20,000 ருபீஸ் 3 குழந்தைங்க. இவங்க 4 பேர்த்துக்கு எப்படி உறவுகளே 10 வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் என்னோட கேஸில் நடந்தது என்னென்னா, இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் வந்து போடவே இல்லை ஆரம்பத்துலேருந்து. இது வந்து 5ஆவது அட்வொகேட்டு என்னோடய கேஸில். அது நிறையா மேனிப்புலேஷன் நடக்கும், அது நிறையா நடக்கும். சாமி வர கொடுத்தாலும் பூசாரி வர கொடுக்காது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து டிவிசி போட்டிங்கன்னா, டிவிசியோ டிவோர்ஸோ போட்டிங்கன்னா அதில் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் போட்டுருங்க. கேஸ் போட்டு கொஞ்ச நாள்லேயே போட்டுருங்க, கொஞ்சம் மாதத்துலேயே போட்டுருங்க உங்கள் அட்வொகேட்டை கேட்டு. ஏன்னா இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் வந்து இன்பிட்வீன் அந்த கேஸ் நடக்கிற டைமில் நம்மளுக்கு பணம் வர மாதிரி. அப்போ இப்போ நான் போட்டிருந்தேன்னா எனக்கு 15,000 வந்திருக்குமா, வருஷத்துக்கு ஒரு 1,80,000 அந்த மாதிரி வருமா. அப்போ 7 வருஷத்துக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் எவ்வளோ லட்சம் நான் வாங்கியிருந்துருக்கலாம் பேசாமல். அப்போ கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். சரி 15,000 வருதில்ல அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி ஒரு வழி ஆனதுக்கு லைஃபுக்கு அப்படின்னு ஒரு இது இருந்திருக்கும். ஆனால் இன்ட்ரீமும் போடாதனால மன உளைச்சல் தான் ஆகிட்டுருக்குது. நான் தான் இப்போ என் எக்ஸுக்கு வந்து பையனை நான் பார்த்துக்கிட்டு இருக்கனால 70% நான் பார்த்துக்கிறேன்ல, அதனால் நான் தான் வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் அவனுக்கு கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்குது. வித்தவுட் கேஸ் நான் இன்டைரக்டாக மெயின்டெனன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. வாங்க வரவங்களே லைவில் பேசலாம்.